இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் ஹெட்லைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதனால அதை பற்றின வீடியோவாக தான் இருக்கும். யாரும் மனசை துன்புறுத்துற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்லிடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. நம்ம நித்திகா தமிழ் விளாக் சேனலை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஏன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அதனுடைய காரணத்தை சொல்கிறேன். நம்மளுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது மனம் விட்டு பேசிதாங்க ஆகணும். அப்படி பேசும்போது எழுத்தாப்புல வர்ற வார்த்தை நமக்கு மனசை துன்புறுத்தாம இருக்கணும். நம்ம பேசுற அந்த குறையான விஷயத்தை எல்லாமே அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சில நேரத்துல அவங்க நம்மள அதே வார்த்தைகளை வச்சு பேசுறாங்க. என்னால மனசு விட்டு எந்த இடத்துலயும் ஃப்ரீயா பேச முடியல, யாரை நம்புறதுன்னு தெரியல. எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. அந்த சொல்ற விஷயம் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கணும்னு நினைச்சேன். நம்ம சொல்ற அந்த வார்த்தையினால 4 பேர் பயனடைஞ்சாங்கன்னா அது நமக்கு சந்தோஷம் தானே. என்ன மாதிரி கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் ஒரு சின்ன நம்பிக்கையாவது தராதா? அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல எப்படியாப்பட்ட சவாலையும் அவங்க தாண்டி வருவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் சேனல் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ என்னை பத்தி எல்லாமே பார்க்கலாம். என் பேரு தேவிங்க, என் வீட்டுக்கார பேரு மோகன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லாம இருக்கிறது எவ்வளவு வலின்னு கண்டிப்பா இந்த 18 வருஷத்துல நாங்க பார்த்துட்டோம். அதை பார்த்துக்கிட்டே தான் வரோம். ஆனா ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த பாக்கியத்தை கொடுத்துருவாருன்னு நம்புறேன். இந்த 18 வருஷத்துல எனக்கு 5 குழந்தை கலைஞ்சிடுச்சுங்க. ஒரு குழந்தையும் பாத்தீங்கன்னா 3 மாசம் 4 மாசம். இப்ப ரீசெண்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி 5வது மாசம் பிறக்கும் போது பனிக்குடம் உடைஞ்சு குழந்தை இறந்துருச்சு. அந்த குழந்தை பெண் குழந்தை. கருத்தடை இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. அதோட சரிங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியா பீரியட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துருச்சு. அதுல இருந்து ஒரு குழந்தை கூட இது வரைக்கும் எனக்கு தங்கவே இல்லை. ஆனா நம்பிக்கையோட காத்துக்கிட்டே இருக்க, ஏன்னு தெரியல அந்த நம்பிக்கை என்னை விட்டு போல. நான் எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்துட்டேங்க. 2 பேர் உடம்புலயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பா இருக்கும்போது கிட்டத்தட்ட குழந்தைக்காகவே ஒரு 10 லட்சம் செலவு பண்ணியிருப்பேன். குழந்தை தங்காம இருக்கிறதுக்கு பெரிய ரீசன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் ரிப்போர்ட்டும் வருது. அப்பாவும் இறந்துட்டாரு, அதனால செலவு பண்றதுக்கும் கையில பணமும் இல்லை. ஒரு கட்டத்துல எல்லா வசதியோடையும் வாய்ப்போடையும் தான் வாழ்ந்தோம். ஆனா அது எல்லாமே எங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ இயற்கையா இருக்கும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ டெஸ்ட், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே பார்த்துட்டேன். கடைசியா ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? குழந்தை தங்காம போறதுக்கு உங்க 2 பேர் உடம்புலயும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி எந்த ரீசனும் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது உங்க உடம்ப ஹெல்த்தியா பாத்துக்கிட்டு கடவுள்கிட்ட மட்டும் வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் சொல்றாங்களேங்க மூட நம்பிக்கை இதெல்லாம் சும்மா அப்படிலாம் பேசுறாங்களே. ஒரு MBBS படிச்ச ஒரு டாக்டர் வாயிலே வந்துருச்சு கடவுளை கும்பிடுங்கன்னு. படிச்சவங்க தான் அவங்களும். அப்ப சொல்லும் போது இதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க சொன்ன பிறகுதாங்க நாங்க அதே போலயே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாம நாங்க பட்டிக்கே இருந்தோம். அப்போதான் இயற்கையாவே இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பனிக்கூடம் உடைஞ்சு 5 மாசத்துல அபார்ஷன் ஆச்சுன்னு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இயற்கையாவே தங்கின குழந்தை தான். அந்த குழந்தை போன பிறகுதாங்க எனக்குள்ள முழுசா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ கண்டிப்பா நமக்கு இயற்கையா குழந்தை தங்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப முழுசா இருக்கு. உடம்ப மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியா பாத்துக்கிட்டே வரேங்க. இவ்வளவுதாங்க. குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு விஷயமும் இதுதான். இந்த 18 வருஷத்துல நான் எவ்வளோலாம் துன்பப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. எங்க வீட்டுக்கார நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வரம் என்ன தெரியுமாங்க? எனக்கு என் வீட்டுக்காரர் கிடைச்சதுதான். இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லும் போதே என் கண்ணுலாம் கலங்குது. அப்படி என்ன ரொம்ப நல்லவரா அப்படின்லாம் கேட்காதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் சொல்லுவேன். சண்டையே எங்களுக்குள்ள வராதா அப்படின்னு கேட்டா அது போய். சண்டை வரும், பிரச்சனை எல்லாமே வரதான் செய்யும். கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுதுங்க. ஒரே ஒரு நாள் கூட குழந்தை இல்லைன்ற அந்த பேச்சே பேச மாட்டாரு. அவர் எப்படி தெரியுமா நினைப்பாரு? குழந்ை இல்லைன்ற விஷயத்த 2 பேரும் சம்பந்தப்பட்டது தானே, அதை நீ நானும் தனியா பிரிச்சே பார்த்ததில்ல. இது போல ஒரு சப்போர்ட் யாருக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால தாங்க இந்த 18 வருஷத்தையும் நான் நிறைய கடந்து வந்துட்டேன். எத்தனை பேர் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா, நீ கல்யாணம் பண்ணிக்க, இவளுக்கு வேற குழந்தை இல்லாம இருக்கு, நீ எத்தனை நாள் இப்படியே இருப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்கார் சொன்ன ஒரே விஷயம், எனக்கு அவதான் முக்கியம் குழந்தைய விட அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்டயே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உனக்கு தான் தங்கச்சி இருக்குல்ல, அதுல ஒரு தங்கச்சியை உன் வீட்டுக்காருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இது எல்லாமே பேசுறதே பொம்பளைங்க தாங்க, ஆம்பளைங்க எல்லாம் பேசல. ஒரு பெண்ணோடைய உணர்வு ஒரு பெண்ணுக்கு தானங்க புரியும். ஆனா அவங்களே இப்படி பேசுறப்ப நம்ம என்ன சொல்றது? என் லைஃப்லயே நான் ரொம்ப தாங்க முடியாம துடிச்ச ஒரே விஷயம் இப்ப நான் சொல்றதுதான். ஏற்கனவே சொன்ன பாருங்க, இப்ப 3 வருஷத்துக்கு
மாசத்துக்கு முன்னாடி பனிக்கூடம் உடைஞ்சு குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னல. அப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருந்தேன் பாருங்க. அப்பதான் எங்க மாமியார் வந்து 5 மாசத்துல இறந்துச்சு இல்லையா குழந்தை, அதை எங்க மாமியார் கையில டாக்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்ப வந்து அவங்க அழுதுகிட்டே வந்து ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. வீட்டுல போய் அதையும் புதைச்சிருக்காங்க பின்னாடி தோட்டத்துல. அதுக்கப்புறம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இது எல்லாமே நாடகம், அவளுக்கு குழந்தையும் தங்கல ஒன்னும் தங்கல, எல்லாமே சும்மா சொல்லிட்டா, என் பையனை ஒரு நாளும் ஏமாத்திட்டே இருக்கா, குழந்தை இருக்கு தங்கி இருக்கு, யாரோ ஒருத்தவங்களுக்கு கலைஞ்சு போச்சு, அந்த குழந்தைய தூக்கி என் கையில கொடுத்துட்டாங்க. அப்படியே கூசாம இவ்வளோ பேச்சும் பேசினாங்க. எல்லாமே என் காதுக்கு வந்துருச்சு. நான் ஒண்ணுமே பேசலங்க. இந்த மாதிரி அவங்க பேசினதுக்கு நான் எதையுமே கேட்கல. அவங்கள என் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிட்டேன், நீ எதுவுமே பேசாத, நம்ம பேசுற சூழ்நிலையில இல்ல, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசிட்டு தான் இருக்கேன் அவங்க கிட்ட. வேற வழி, ஒரே இடத்துல இருக்கும். வந்து பேசுறாங்க, மூஞ்சில் அடிச்ச மாரி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல தெரியல. ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகவே முடியலங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா வளைகாப்புக்கெல்லாம் போகவே மாட்டேன். ஏதோ நம்ம போற நேரம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, மற்றவங்களை பேசி நான் காதல வாங்கியிருக்கேன். அதே விஷயத்த என்ன பேசினா என்னால தாங்க முடியாது. அந்த வார்த்தை வர்றதுக்குள்ளே நம்மளே நிறுத்திப்போன்னு சொல்லிட்டு நான் போலங்க. இதெல்லாம் கூட தாங்கியாச்சுங்க. இன்னும் எங்க வீட்டுல என்ன திரும்ப பேசியிருக்காங்க. இப்போ சமீபத்துல எனக்கும் எங்க தங்கச்சிங்களுக்கும் சண்டையாயிடுச்சு. எங்க அம்மாலாம் என்ன எதுவும் பேசல, ஆனா என் தங்கச்சி எல்லாம் என்ன திரும்ப பேசினாங்க, இதுக்குதான் 18 வருஷமா கடக்குறிய, விளங்காத கடக்குறியன்னு என்ன கேட்டுச்சுங்க. அந்த சண்டைக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அப்படி ஒரு வார்த்தை ஏன் தான் கேட்கணும்னு தெரியல என்ன கேட்டாங்க. இப்ப அங்கேயும் போறதில்ல. எங்க சிவனை போய் கும்பிட்டுட்டு அப்படியே தோட்டத்தால வந்துருவேன். இப்போ இது எல்லாமே கம்மி தான் நான் சொன்னது. ஆள் மனசுல ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயத்த தான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, மனசுக்குள்ளே இருக்கு. என் உயிர் போகணும்னு நினைச்சிருந்தா இவங்க எல்லாரும் என்னை துன்பப்படுத்தினாங்க பாருங்க. இப்போவோ போயிருக்கணும். அது ஒரு தடவை 2 தடவை இல்ல, நிறையா தடவை. ஆனா ஏன்னே தெரியலங்க, இந்த உசுறு எதுக்கோ இழுத்து பிடிக்குது. ஒண்ணு என் புருஷனை நினைச்சுதான் இருக்கு, இன்னொன்னு நம்மள பேசின எல்லார் முன்னாடியும் நம்மளால முடியாதுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த எப்படியாவது நடத்தி காட்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஏதோ எனக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேங்க, தயவு செய்து கேட்டுக்குங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க தளர விடாதீங்க. யாரு என்ன வேணாலும் பேசிட்டுங்க, பேசுறவங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்து காட்டுவோன்ற அந்த உறுதியை மட்டும் மனசுல வச்சுக்குங்க. நிறைய பேரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல ஆயிடுறீங்க. தயவு செய்து அதுல இருந்து வெளில வாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் பாருங்க, அங்க அப்படிதான் ஒருத்தவங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. அவங்களுக்கு வயசு 36. வீட்டுல எதுவுமே சொல்லாம கொள்ளாம நேரம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. போன் வந்துகிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டறாங்க. ஏமா எடுத்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க எல்லாம் கிடக்குறாங்க. நான் யார்ட்டுமே சொல்லாம வந்துட்டேன். அவங்க வந்தது 3 பஸ் ஏறி வந்திருக்காங்க. இங்க மாதிரி டென்ஷனா இருக்காங்க. இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க. மனநிலைய ரொம்ப சொல்ல முடியலங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு பாக்குறதுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல ஆயிட்டாங்க அவங்க. நான் உண்மையாவே அந்த நிமிஷம் வீட்டுக்கு அவங்கள நினைச்சு நான் ரொம்ப அழுதேன். என்னால என்ன தேத்திக்க முடியுது, ஆனா மத்தவங்க இந்த விஷயத்தால கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தாங்கவே முடியலங்க. ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் எத்தனையோ பேருக்கு சொல்லி குழந்தை இருக்கு, இந்த ஒரு ராசியாவது நமக்கு இருக்கே அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இப்போ நான் எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன், அங்க எத்தனை பேர் எனக்கு எத்தனை கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட குழந்தை இல்லைன்னு புலம்புறவங்க கிட்ட நான் சொல்றேன். இந்த விஷயத்த எல்லாமே அவங்க பயன்படுத்தி பாக்குறப்ப அவங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்குது. இது என் காதால வாங்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. முக்கியமா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு பணத்தை கொட்டாதீங்க. இந்த பணத்தை வச்சு உங்க உடலையும் உங்க மனசையும் திடப்படுத்துங்க. இயற்கையா நம்ம உடலை நம்ம பேச்ச கேட்க வைங்க. ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஒரு கோல் வைங்க. நம்பிக்கையோட நீங்க செய்யறப்ப நிச்சயமா பலன் கிடைக்கும். நமக்கெல்லாம் குழந்தை இருக்காது, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட் இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் நம்மளால முடியும். நம்ம கண்டிப்பா ஒரு குழந்தைய பெத்து எடுப்போம். மனசை ரொம்ப வலிமையா ஆக்கிட்டே வாங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வீட்டுக்கார் திட்டுறாரு, என் மாமியார் திட்டுறாங்க, என் அக்கம் பக்கம் திட்டுறாங்க, அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. உங்களால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை தயார்படுத்துங்க. இயற்கையான உணவு மட்டும் தாங்க கண்டிப்பா ஒரு குழந்தை பேருக்கு கரெக்டா இருக்கும். சரிங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். இதோடைய பார்ட் 2 வீடியோ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா இதை பத்தி நிறைய விவரமா பேசலாம். எல்லாமே நல்லதே நடக்கும். கவலைப்படாம இருப்போம், நம்பிக்கையா இருப்போம். பாய்.